ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது சோம்பு கீரை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா, கருப்பையில் வந்து புண் ஏதாவது இருந்ததுனாலோ இல்லை புழு பூச்சிகள் இருந்ததுனாலோ வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சோம்பு கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெஞ்சு சளி, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடல் புழுக்கள் இதெல்லாம் அழிக்கவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பு கீரை பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் வெப்பத்தை தணிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா சோம்புக்கீரை பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோம்புக்கீரையில் இருக்குது. ஸோ அதனால் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சோம்புக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு சோம்புக்கீரை பயன்படுகிறது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மாதவிடாய் காலத்தில் வந்து வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுகிறது. ஸோ எப்போல்லாம் சோம்பு கீரை இலை கிடைச்சதுனாலோ இல்லை கீரை கிடைச்சதுனாலோ சாப்பிடுங்க. ஓகேங்களா?